இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த மட்டுக்கு ஐன்னு இருக்கிறது ஐனா நான், அது பேசிவ் வாய்ஸில் வந்து நீயா மாறும். யூ வந்து யூன்னு இதாக இருக்கும், வீனா எஸ்ன்னு மாறும், தேனா தெம்னு மாறும், ஹீன்னு இருந்தால் ஹிம்னு மாறும், ஷீன்னு இருந்தால் ஹர்ன்னு மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ட்ரான்னு வச்சுக்கோங்க, வரைகிறது, வரைதல். ஃபஸ்ட்டு ஐ எடுத்துப்போம். ஐ நான் படம் வரைந்தேன் தமிழை சொல்கிறோம்ல. ஐ ட்ரா திஸ் பிக்சர். இந்த படத்தை நான் வரைந்தேன். ஓகேவா? அதுதான் இது. இதுவே இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா ஒன்றும் கிடையாது. இது இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு வந்துடணும். திஸ் பிக்சர் இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ட்ரான்னு இருக்குது, ட்ரான்னு இல்லை. திஸ் பிக்சர் இஸ் ட்ரான். எப்பயுமே பேசிவ் வாய்ஸில் எழுதும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ட்ரா, ட்ரிவ், ட்ரான். ஓகேங்களா? அதுதான் ட்ரான் திஸ் ஐ, திஸ் பிக்சர் இஸ் ட்ரான் பை போட்டுக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? ஐ வந்து என்னவா மாறுது? மீயாக மாறுது. அப்போ மீ. திஸ் பிக்சர் இஸ் ட்ரான் பை மீ. ஓகேங்களா? புரியுதா? அதுதான் ஐ ட்ரா திஸ் பிக்சர்னு இருந்தது. திஸ் பிக்சர் இஸ் ட்ரான் பை மீ. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். தமிழில் செய்வினை செய்பாட்டு வினைன்னு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்கிலீஷில். இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஒரு வர்பை எடுத்துக்கோங்க. அந்த வர்பை வச்சு ஐ ஈட் this coffee, I eat this food, this food was written by me. அதாவது எல்லாரும் சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா இருக்குல்ல, அப்புறம் ட்ரீவ்னு இருக்கும், ட்ரான். ஈட், ஏட், ஏட். இது நான் தனியாக ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ட்ரைவ், ட்ரோவ், ட்ரைவன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இதுதான் நம்ம பின்னாடி இருக்கிறது. ஒரு கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ட்ரா திஸ் பிக்சர், அதுக்கு தனியாக நம்ம உருவாக்கியிருக்காங்க. இப்போ எப்படி மேக்ஸ் ஃபார்முலா இருக்கா, அது மாதிரி கிராமருக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம எழுத நம்மளுக்கே வரும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீ ட்ரிங்க்ஸ் ஏ காஃபி. நம்ம ஒரு சென்டென்ஸ் வச்சுப்போம். ஹீ ட்ரிங்க்ஸ் a coffee. Coffee is drink, drank, drank, drank. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அதோட பேசிவ் வாய்ஸில் பை வரும். ஹீ வந்து என்னவா மாறும்? ஹிம்மாக மாறும். பை ஹிம். காஃபி இஸ் ட்ரிங்கன் பை. இந்த காஃபி அவரால் குடிக்கப்பட்டது, அவர் காஃபி குடித்தார். அவ்வளோதான். மீதி சென்டென்ஸ் அப்புறம் பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்கும்.